அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு பெரிய அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த அமாவாசைக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் ஆடி 28 அன்னைக்கு என்னுடைய குலதெய்வ பானையை நான் மாத்திடுவேன். ஒரு வருஷம் அந்த பானை நம்ம வீட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புதுசா பானையை மாத்திடுவேன். எப்படி நம்ம சாமி ரூம் துடைக்கிறோம், சாமி போட்டோ துடைக்கிறோம், சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றோம். அந்த மாதிரி கும்பாபிஷேகம் கோவில்ல பண்றோம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கு ஒரு சக்தி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பானையை மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல நான் என்னென்ன பொருட்கள் சேர்ப்பேன், என்னென்ன போடுவேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி காலையில என்னுடைய குலசாமியான என்னோட கணவர்கிட்ட காலையிலே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஏன்னா நான் பூஜை அப்ப ஸ்டார்ட் பண்ணல. பானையெல்லாம் மாத்தணும், கலசம் வேற மாத்தணும். ஸோ நிறைய வேலை இருக்கனால காலையில அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பானை நைட்டே வாங்கிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணியில. காலையில நல்லா காஞ்சிருச்சு. அதுல சந்தனம் மஞ்சளும் கலந்த அந்த கலவையை நல்லா பூசிட்டேன் பானை ஃபுல்லா. இந்த மாதிரி கலையமும் இருக்கு, இதை விட பெரிய கலையமும் இருக்கு, அதையும் வைக்கலாம். நான் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல தான் போன வருஷம் வச்சிருந்தேன். அந்த பானை பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. இந்த வருஷம் அழகா ஒரு குடும்பம் மாதிரி சின்னதா அமைஞ்சுது. பரவாயில்ல, எது கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஏன் சின்னதா இருக்கு, போனதை விட இந்த சின்னதா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் வருத்தப்படலை. இது இன்னும் அழகா இருக்குன்னு நான் சந்தோஷம் தான் பட்டேன். உண்மையாலுமே குட்டியா அழகா இருந்தது. தீபம் ஏற்றும் போது உங்களுக்கே தெரியும், பாருங்க. ஸோ இதுல சந்தனம் மஞ்சள் நல்லா தடவிட்டு, சந்தனம் தடவுறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய குலதெய்வம், அதாவது எங்களுடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா முனீஸ்வரன் அப்படின்னாலே சந்தனம் விபூதி தான். அதனால பாத்தீங்கன்னா நல்லா மஞ்சள் சந்தனம் போட்டு, அதே மாதிரி ஒரே ஒரு கடவுள் மட்டும் கிடையாது, முனீஸ்வரன், அவங்களோட துணைவி, அதுக்கப்புறம் கருப்புசாமி, 3 பேருமே இருப்பாங்க. கணவர் வீட்டு குலதெய்வம் தான் நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வம். நம்ம பெண் வீட்டு, அதாவது நம்ம பிறந்த வீட்டு குலதெய்வமும் நம்ம வணங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிட்டா 2 வீட்டு குலதெய்வம் நமக்கு முக்கியம். அதுலயும் குறிப்பா கணவர் வீட்டு குலதெய்வம் தான் நம்ம மெயினா வழிபாடு செய்யணும். அங்க எப்படி வழிமுறைகள் சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் நம்ம செய்யணும். சோ என்னுடைய கணவர் வீட்டு குலதெய்வத்தை தான் நான் பாத்தீங்கன்னா குலதெய்வ பானையில நான் வணங்குறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை நான் விளக்கேற்றும் போது மனசார நினைச்சுக்குவேன். பெண்களுக்கு 2 வீட்டு குலதெய்வமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சாமி கும்பிடும்போது நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 3 பொட்டு 3 குலதெய்வத்தையும் நினைச்சு நான் வச்சுட்டேன். மேலையும் 4 பொட்டு வச்சாச்சு. இதுக்குள்ள பச்சரிசியும் போடலாம், தவிடும் போடலாம், நெல்மணியும் போடலாம். நான் 2 ஆரம்பத்துல இருந்து தவிடு போட்டுட்டு இருந்தேன். தவிடு சரியா கிடைக்காது அப்படிங்கறதுனால நான் போன வருஷத்துல இருந்து நெல்மணி போட்டுட்டு இருந்தேன். பச்சரிசியும் இதுல போடலாம். நெல்மணி புதுசா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று பூஜா ஸ்டோர்ல இருந்து. அதுதான் போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டுல இருந்தது ரொம்ப பழசா போயிடுச்சு, அதை போட எனக்கு மனசு வரல. அதனால புதுசா நெல்மணி வாங்கி நல்லா ஒரு புத்துணர்ச்சியா ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த குலதெய்வ பானையை நிரப்பிட்டேன். அதுல 11 ரூபாய் காயின். போன வருஷம் வச்சிருந்த பானை கொஞ்சம் பெருசு, அதை லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதனால அதுல மஞ்சள் தண்ணி தான் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் அதுல வச்சிருப்பேன். இந்த தடவை குலதெய்வத்தை வேண்டிட்டு 11 ரூபாய் காயின், பூ வச்சுட்டு வஸ்திரம் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு பானையில நம்ம அதாவது உருவமாவோ சிலையாவோ நம்ம குலதெய்வ வழிபாடு வீட்டுல செய்ய முடியாது. நம்ம விளக்குல அந்த பானையில தான் நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா. அதனால வஸ்திரம் இதெல்லாம் என்னுடைய ஆசைக்காக நான் பண்றது. மெயினா பாத்தீங்கன்னா குலதெய்வ பானை, அதுக்குள்ள நெல்மணி, அது மேல ஒரு தட்டு, மண் தட்டு இருந்தா மண் தட்டு வைக்கலாம். எனக்கு கிடைக்கல, அது மேலேயே நான் அகல் விளக்கு வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி வச்சு எனக்கு என்ன கிடைச்சதோ, என்ன திருப்தியா இருக்கோ அதை வச்சு நான் மனசு நிறைவோ சாமி கும்பிட்டுட்டேன். இந்த நிறைவு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப நான் பங்காளி தீட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தேங்காய் பழம் நாங்கள் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து 2 இறப்பு வந்துச்சு பங்காளி வீட்டுல. ஸோ அதனால நம்மளால சாமி கும்பிட முடியாம கூட இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் விளக்கு ஏத்திட்டு நான் பூஜை பண்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் உள்ள அழைச்சிட்டதுக்கு அப்புறம் கோவில்ல இருந்து போன் வருது, குலதெய்வம் கோயில்ல இருந்து. இந்த மாதிரி நீங்க நாளைக்கு ஆடி 28க்கு நமக்கு கோவில் வீட்டுல பூஜை நடக்குது, வந்துருங்க அப்படின்னு சொல்லி வருஷம் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் ஆடி 28 அன்னைக்கு இந்த பானையை மாத்துவேன். ஆனா இன்னைக்கு ஆடி அமாவாசை வந்தனால பழைய விளக்கை நம்ம இன்னைக்கு ஏற்றிட்டு நாளைக்கு திரும்ப ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு இன்னைக்கே நம்ம குலதெய்வத்தை அழைச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் ஆடி அமாவாசைக்கே நான் அழைச்சிட்டேன். அதோட ஒரு நல்லதோ என்னன்னு தெரியல, அங்க இருந்து போன் வந்துச்சு கோவில்ல இருந்து, வந்துருங்கன்னு சொன்னோடனே நாங்க தீட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உங்களுக்கு கணக்கு இல்ல 30 முடிஞ்சிருச்சு இல்ல, அதனால உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க இல்ல, அதனால நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போறோமா என்னன்னு தெரியாது, ஆனா கூப்பிட்டது, அங்க இருந்து அழைப்பு வந்தது எனக்கு. குலதெய்வ பானையை ஏத்து அந்த விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த அழைப்பு செய்தி வந்தோடனே ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. அதே மாதிரி நிலைவாசலையும் 2 தீபம் விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமிக்கும் சேர்த்து ஏத்திட்டு நிலைவாசலையும் நல்லபடியா வணங்கிட்டு
என்னுடைய நாகமணி அம்மனுடைய அந்த நிரந்தர கலசம் இது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் வந்து மாட்டுவேன். இதை பத்தி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, வீடியோஸ், ஷார்ட்ஸ், போஸ்ட், பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்க. அதுல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகமணி தேவிங்கிறது இருக்கும், குலதெய்வம் பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நான் எப்படி வந்து வழிபாடு செய்யறேன், கலச வழிபாடு செய்யறேன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பேன், கண்டிப்பா பாருங்க. இப்ப நான் வந்து மனையில குலதெய்வத்தை அழைச்சிட்டு வந்து மனையில அமர்த்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாலும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேன். இன்னும் சமையல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சமையல் வந்து அடுப்புல இருக்கனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலையில வந்து பால் வச்சிடலாம், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு காலையில சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா அழைச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அவங்கள வந்து பட்டினி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செஞ்சுட்டேன். முன்னாடி வந்து எரியுறது பஞ்சகவ்ய விளக்கு. இது வந்து ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருஷ்டிகள்லாம் வந்து அண்டாம இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலசத்துக்கு நிரந்தர கலசமான நாகமணி தேவியம்மன் கலசத்துக்கும் விளக்கு ஏற்றிட்டு சிவ குடும்பத்துக்கும், அதாவது விநாயகர், முருகன், சிவபெருமான், பார்வதி இவங்களுக்கும் சேர்த்து அங்க ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டேன். எல்லாமே அகல் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். ரொம்ப எளிமையா சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி கன்னி தெய்வத்துக்கும் பால் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கும் கலசம்லாம் மாத்திட்டு அவங்களுக்கும் வந்து சாம்பிராணி, தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா நிவேதனம் பண்ணி மனசுக்கு நிறைவா குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சாச்சு. இப்படிதான் வந்து நான் செய்வேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த விளக்கு, அதாவது குலதெய்வ பானையை வந்து ஃபுல்லா கழுவ மாட்டேன். நெல்மணி வந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் நான் மாட்டுவேன். அந்த குலதெய்வ பானையில இருக்க விளக்க மட்டும் எடுத்து வாரம் வியாழக்கிழமை பூஜை ஜாமான்லாம் கழுவும் போது இந்த விளக்க மட்டும் கழுவி அழகா வந்து தீபம் வந்து ஏற்றிடுவேன். அந்த நெல்மணியை அடுத்த வருஷம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அந்த பூக்கள்லாம் கொட்டுவோம் பாத்தீங்களா, அதுல வந்து கொட்டிட்டு அந்த பானையும் வந்து மாத்திட்டு வேற புது பானை வாங்கி வைப்பேன். ஒரே பானையை வச்சுக்கலாமான்னு கேட்டா அது வந்து நமக்கு வந்து சரியா இருக்காது. அது கழுவும் போது உங்களுக்கே தெரியும். ஏன் வந்து நான் சொல்றேன்னா, ரொம்ப ஒரு வருஷமா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு பிசுக்கு இருக்கும், அதை வந்து கழுவ முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து புதுசா வந்து வாங்கி வைக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றலை, அந்த சக்தியை வந்து அதிகரிக்கிற மாதிரிதான் அர்த்தம். எப்படி நம்ம கோவில்ல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணி சக்தியை வந்து அதிகரிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை பொருட்களை நம்ம வந்து விலக்கி சுத்தம் பண்ணி நம்ம வந்து தீபம் ஏற்றுறது, போட்டோவை துடைக்கிறது, காஞ்ச பூக்கள் எல்லாம் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டியை வந்து தள்ளிட்டு அடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்காக தான். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பழைய பானை எப்படி இருந்துச்சுப்பாங்க. பானையும் வந்து கருப்பு கலரா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து தீபம் வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். குலதெய்வ விளக்கு ஏத்தாம நான் எந்த தீபத்தையும் நான் ஏத்த மாட்டேன். சோ அதுல இருக்க நெல்மணி எல்லாம் ஒரு கவர்ல கொட்டிட்டு பானையும் அந்த மூடி அந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்ல தனியா வச்சுட்டேன். இதை கொண்டு போய் காவிரி ஆத்துல போய் நான் வந்து கரைச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மண்ணு தான், அதனால வந்து ஒன்றும் நம்ம ஆத்துல போறதுனால ஒன்றும் இது கெடுதல் வராது. அதுல இருக்க 11 ரூபா காயின் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு, ஏன்னா அவ்வளவு பிசுக்கா இருந்தது, என்ன பிசுக்கா இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து குலதெய்வ உண்டியல்ல வந்து செலுத்திட்டேன் 11 ரூபாயை. நல்லபடியா அடுத்த தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த காணிக்கையும் நான் செலுத்திடுவேன். சோ இப்படிதான் வந்து என்னுடைய அமாவாசை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இப்படிதான் செய்யறேன். நாங்க வந்து முன்னோர்களுக்கு வீட்டுல படைகள் போட மாட்டோம். ஏன்னா நாங்க தனியா இருக்கோம், மாமனார் மாமி தனியா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எங்க மாமனார் வந்து விரதம் விட்டு வழிபாடு செய்வாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா என் மாமனார் மாமி நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்களையும் என் தாத்தா பாட்டியும் மனசார நினைச்சுக்கிட்டு எங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ இப்படிதான் என்னுடைய அமாவாசை வழிபாடு இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய குலதெய்வ பானை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.